ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ஒரு சப்பாத்தி குருமாவோட தாங்க வந்திருக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் போதும் அந்த குருமா செய்கிறதுக்கு. சரி வாங்க இந்த குருமா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டன் பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. இல்லை உங்கள்கிட்ட பட்டர் இருக்குது அப்படின்னா ரிச்சாக அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக ஒரு பெரிய பச்சை மிளகாயை நடுவில் கீறி அதையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு உடனே டக்குன்னு வேக வச்ச உருளைக்கிழங்க டக்குன்னு சேர்த்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது கருகிரும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எதுக்காக நம்ம எண்ணெயிலே சேர்க்குறோன்னா பச்சை வாடையும் போயிடும், அட் த சேம் டைம் உங்களுக்கு கலரும் கிடைக்கும். அதனால தான் நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கிரேவிக்காக நம்ம வேறு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ மாவு கரைச்சி ஊற்றுறதோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. உருளைக்கிழங்கோட எக்ஸாக்ட் டேஸ்ட் இதில் நம்மளுக்கு கிடைக்க போகுது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரெஷ் பீஸ், அது நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கை வச்சு மட்டும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் ஒரு ஃப்ளேவருக்காக தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னும் திக்காக இருக்குது, கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விட்டுறலாம். இப்போது ஒரு அரை உருளைக்கிழங்கு மட்டும் லைட்டாக மேஷ் பண்ணி விடலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு திக்கான ஃபார்மில் கிடைக்கும். அதனால தான் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் புதினா தலையோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. பாருங்களேன், மேலே எல்லாம் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு ரெட் கலரில் காமிக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட கொஞ்சமாக கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா இது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்துகிட்டு கையில் நல்லா அழுத்திட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் வேவிச்சு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு செஞ்சிடலாம். எனக்கு இந்த ஃபார்மில் போதும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காமிக்கிற கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பவுலுக்கும் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். நார்த் இந்தியன் ஸ்டைலில் காலிஃப்ளவர் வச்சு குருமா போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அதையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் பாருங்கள். அப்புறம் சப்பாத்தியை பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் டக்குன்னு பிசைஞ்ச உடனே நம்ம போடுறோம், ஃபுல்கா போடுறது, அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.